ரெண்டாவது ஹோமோஃபோன்ஸ்லேருந்து பார்க்கலாம். the old window dash caused a sharp dash every time the wind blew அப்படின்னு இருக்கு. the old window panனா என்னென்னா பலகை. பழைய ஜன்னல் கதவு வந்து காற்றடிக்கும் போதெல்லாம் அதனுடைய வலி வந்து அதாவது சரியாக அது மூடாமல் இருக்கிறதுனால காஸ்ட் எ ஷார்ப் பெயின் ஒரு வலியை வந்து கொடுக்குது காற்றடிக்கும் போது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ எந்த இடத்துல பேன் எந்த இடத்துல பெயின் அப்படிங்கிறது போடணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு உள்ளது விண்டோ பலகை, அடுத்தது ஷார்ப் பெயின், அடுத்தது சி குட் நாட் ரெசிஸ்ட் எ பீக் அட் த மவுண்டெயின் பீக் அப்படின்னு இருக்கு. அவளால் மலை உச்சியை வந்து பார்க்க முடியலை அப்படிங்கிறது தான். இதில் வந்து பார்க்க அப்படிங்கிறதுக்கு டபுள்இ வரணும், பிஇஇகே. மலை உச்சினா பீக், பிஇஏகே அப்படின்னு வரணும். அடுத்தது he felt very lone after his friend refused to give him a loan. அவன் ஃப்ரெண்டு லோன் கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே அவன் ரொம்ப தனிமையை உணர்ந்தான். அப்போ தனிமை ஃபஸ்ட்டு ஒன்று போடணும், அது லோன். அடுத்தது கடன் அப்படிங்கிறதுக்கு LOAN லோன் போடணும். அடுத்தது the horse's man was tangled interrupting the flow of the main water pipe அப்படின்றது தான். ஹார்ஸஸ் மேன் அப்படிங்கிறது பிடரி மயிர், டேங்கிள்டுன்னா சுருள்றது. அந்த பிடரி மயிர் வந்து சுருள்றதுனால அந்த மெயினான வாட்டர் பைப்பில் தண்ணி ஃப்ளோ ஆகிறத வந்து பார்க்க முடியலை, அது வந்து குறுக்கிடுது அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ மேன் MANEங்கிறது ஃபஸ்ட்டு வரணும், MAIN மெயின் வாட்டர் பைப்புங்கிறது ரெண்டாவது வரணும். அடுத்தது the butcher was pleased to meet you and offer you the best cut of meat. அதாவது பச்சர் அப்படிங்கிறது வந்து இறைச்சி கறி வெட்டுறவர். அவர் வந்து மகிழ்ச்சி அடைகிறாரு டு மீட் யூ, உன்னை சந்திக்கிறதுல அப்படிங்கிறதுல MEE வரணும். அடுத்தது வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா நல்ல பெஸ்ட்டான ஒரு இறைச்சியை கொடுக்குறாரு. அந்த இறைச்சிக்கு வந்து MEAT மீட் அப்படின்னு அர்த்தம்.